சிறு குடும்பமே சமூகத்தின் சிறப்பான பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்தது என்ற கோஷத்துடன் உலக மக்கள் தொகை தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. உலக அளவில் மக்கள் தொகையில் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது. சீனாவுக்கு அடுத்த இடத்தை பிடித்திருந்தாலும் இளையோர் அதிகமுள்ள நாடு என்ற வகையில் இந்தியாவுக்கே முதலிடம். மனிதவளம் நம்மிடம் குவிந்திருந்தாலும் சிறு குடும்பமே சிறப்பான வாழ்க்கை என்ற அரசின் பிரச்சாரம் அனைவரின் காதுகளுக்கும் எட்டியது. ஒரு காலத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தனர் நம் முன்னோர். இந்த காலத்துல ஒரு பிள்ளை போறன்னு நினைக்கிற காலம் தான் இது. அந்த காலம் அப்படி இல்லை பாருங்க. இப்ப காலங்கள் அப்படி இருக்கு. அந்த காலத்துல ஒரு மூட்டை நெல் 2 ரூபா தான். ஆமா, இந்த காலத்துல அப்படியெல்லாம் வாங்க முடியுமா? 1000 ரூபா அந்த 30 ரூபா வாடகை. காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைங்க 4 பேர் படிக்கிறவங்களுக்கு செலவு, புஸ்தகம் நல்லது கெட்டது எப்படியோ கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதா போச்சு. என்ன செய்ய முடியும்? சிறு குடும்பம் என்ற வார்த்தை இன்னும் சுருங்கி போனதன் விளைவு இப்போதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரே குழந்தை என்றாகி போனது. 5-6 சகோதர சகோதரிகளுடன் பிறந்தவர்கள் கூட இப்போது ஒன்றோடு நிறுத்திக் கொள்கின்றனர். நாங்க 5 பேர் இருந்தோம். ஆனா ஒருத்தருக்கு ரொம்ப ஒத்துமையா இருந்தோம். இப்ப என் பொண்ணு கேட்பா, அம்மா எனக்கு இன்னும் ஒரு தம்பி பாப்பா தங்க ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்குமேமான்னு கேட்பா. படிப்பு செலவு அந்த மாதிரி இருக்கும்போது பொண்ணு போதுங்கிற மாதிரி இருக்கு. இந்திய அரசின் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் நாடு முழுவதும் சென்றடைந்ததன் விளைவோ அல்லது இப்போதைய தலைமுறையினரின் மனக்கட்டுப்பாடோ குடும்பத்தாரின் எண்ணிக்கை சுருங்கிவிட்டது. எப்படி பார்த்தாலும் சிறு குடும்பமே பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்ற பிரச்சாரமும் விழிப்புணர்வும் இன்னும் தொடர்கிறது. திருச்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் பழையபடி 3 குழந்தை 4 குழந்தை என்று போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் அந்த 2 child நார்ம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் மக்கள் மனதில் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பள்ளி கல்லூரி மாணவர்களை வைத்து ஒரு விழிப்புணர்வு பேரணியை ஏற்படுத்தினோம். சட்டசபை அரசு கொறடா மனோகரன் திருச்சி மேஜர் சரவணன் நினைவு தூணில் துவக்கி வைத்த இந்த பேரணி திருச்சி அரசு மருத்துவமனையில் முடிவடைந்தது.